ஸோ நெக்ஸ்ட் 45 ஹவர்ஸ்ல உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. மேபி நீங்க உங்க ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, சேம் ஜாப், சேம் மணி, சேம் லைஃப். ஸோ இப்படி எல்லாத்துலயுமே நீங்க சேமா ஒரு ரொட்டீன், ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னை நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னோடனே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மேட்ரிக்ஸ் கிடையாது. பட் ஒரு ரியாலிட்டி வைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சேம் பேட்டர்ன். அதாவது நீங்க மார்னிங் எந்திரிக்கிறீங்க, தென் வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க, இல்ல வந்து சும்மா வேலைக்கு போறீங்க, இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, தென் வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லாம ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, தென் திரும்பி வந்து ஒரு நைட் வந்து சாப்பிட்றீங்க, திரும்பி படுத்து தூங்குறீங்க, திரும்பி இந்த ரொட்டீனை நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் கால்ட் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ நம்மள நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம், லெட்ஸே இது வந்து படத்துக்கு தான் வந்து இருக்கும், இது உண்மையில அப்படிலாம் கிடையாது. லெட்ஸே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ லெட்ஸே நேற்று என்னோட ஃப்ரெண்டோட நான் வந்து ஒரு கான்வோ பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன விஷயம், லைஃப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, எனக்கு சேஞ்சே இருக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரியல அப்படின்னாங்க. நான் என்ன கேட்டேன், உங்க லைஃப்ல அன்வான்டான என்ன விஷயத்த நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அன்வான்டான விஷயம் அப்படிங்கும் போது நான் வந்து என் லைஃப்ல எல்லாமே ப்ரொடக்டிவா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸ்க்ராலிங் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களோட அன்வான்டான விஷயம். நீங்க மேட்ரிக்ஸ்ல ஒரு கிளிச் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நான் சொன்னேன். அவங்க அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஷீ காட் அ ரிசல்ட், ரைட்? ஸோ நான் உங்களுக்குமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸ்ல நீங்க ஒரு கிளிச்சை கிரியேட் பண்ணும். கிளிச்சுனா இப்ப நீங்க தொடர்ந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஓகேவா? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ரொட்டீனா, இது ஒரு மேட்ரிக்ஸ். அது மேபி நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, படிக்கிறீங்க, வரீங்க, தூங்குறீங்க, போறீங்க, வரீங்க, படிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்க, போறீங்க, வரீங்க, திரும்பி தூங்குறீங்க, படிங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ல போய்கிட்டே இருக்குன்னா இதுதான் வந்து மேட்ரிக்ஸ். ஸோ அப்ப நீங்க சேமான ஒரு பேட்டர்ன்ல ஸ்ட்ரக்கா இருக்கும்போது உங்க லைஃப்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ அப்ப இங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஐடென்டிட்டி சேஞ்ச். ஸோ அந்த ஐடென்டிட்டி சேஞ்சை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்க உங்களுக்கு ஒரு 2 விஷயத்த பத்தி சொல்ல போறேன். மேபி நீங்க ஸ்பிரிச்சுவலா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஸ்பிரிச்சுவலா இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும், ரைட்? லெட்ஸ் சே காட் பாசிட்டிவ், ஓகே, இப்படி வச்சுப்போம். சாட்டன் நெகட்டிவ், ஓகேவா? ஸோ காட், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே காட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், சாட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். லெட்ஸ் சே பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், நெகட்டிவ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், கரெக்டா? ஸோ இதுல நீங்க எதை அதிகமா சூஸ் பண்றீங்களோ அது உங்க லைஃப்ல அதுதான் உங்க லைஃப்ல வந்து அவுட்டரா ரிஃப்ளெக்ட் ஆகும். லெட்ஸ் சே இன்டர்னலி நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனா இருக்கீங்களோ உங்களோட அவுட்டர் வேர்ல்ட் அப்படிதான் இருக்கும். இன்டர்னல் வேர்ல்ட், சாரி, அவுட்டர் வேர்ல்ட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த இன்னர் வேர்ல்ட். இது வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டீடைல்டா நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் பேசிக்கா இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டன் பிரசன்ட் இன் யோர் செல்ஃப். ஸோ இட் வில் பி பிரசன்ட் இன் யோர் செல்ஃப், ஆக்சுவலி பிரசன்ட் இன் யோர் செல்ஃப். நம்ம அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வாய்ஸ் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு, இது பண்ணு, இது பண்ணாத. ஆக்சுவலி நம்ம முன்னாடி 2 ரியாலிட்டி இருக்கும், ஓகேவா? மல்டிவர்ஸ் கான்செப்ட் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. மேபி நீங்க என் கேம்ல வந்து யூனிவர்ஸ் ஃபேன், இந்த மாதிரியான ஃபேனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூ வில் நோ த கான்செப்ட் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ரியாலிட்டி அப்படின்னா எதுங்க ரியாலிட்டி? இப்ப நம்ம இருக்கிற உலகம் தானங்க ரியாலிட்டி. இப்ப நான் இருக்கிற வாழ்க்கை தானங்க ரியாலிட்டி. நெவர். 2 ரியாலிட்டி, ஐ மீன் 2 இல்ல, மல்டிபிள் டைமென்ஷன் ஆஃப் ரியாலிட்டி வந்து நம்ம லைஃப்லயே நடந்துட்டு இருக்கு. இப்போ லெட்ஸே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு நான் மார்னிங் எந்திரிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. நான் வீடியோ எடுத்தா ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகும், நான் வீடியோ எடுக்கலைன்னா இன்னொரு டைம் லைன் கிரியேட் ஆகும். இப்போ லெட்ஸே உங்களை நிறைய பேருக்கு ஒரு ஏர்ஜ் வருது, மாஸ்டர்பேட் பண்ணணும், போன் பார்க்கணும், இல்ல வந்து குடிக்கணும், இல்ல ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த காட் அப்படிங்கிற இந்த ஒரு ரியாலிட்டியை நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டீங்க. பட்
மேபி இந்த ரியாலிட்டி ஐ மீன் சாட்டன் அப்படிங்கிற ரியாலிட்டியும் நீங்க சூஸ் பண்ணி அந்த விஷயத்த நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இங்க மல்டிபிள் டைமெண்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. ஸோ த நெக்ஸ்ட் திங், இந்த ரியாலிட்டியை எப்படிங்க நீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு புது ரியாலிட்டியா எப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி நீங்க கொண்டு வரலாம். ஸோ இங்க ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, பெண்டுலம்ஸ். ஸ்கூல் டைம்ல நீங்க வந்து இதை பத்தி படிச்சிருப்பீங்க, ரைட்? பெண்டுலம்ங்கிறது ஒரு ஸ்விங்கிங் ஆப்ஜெக்ட், ரைட்டா? நம்ம பழைய அலாரம் கிளாக்ஸ் எல்லாம் இந்த பெண்டுலம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பெண்டுலம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்லயும் இருக்கு. இது வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு டாபிக். ஆக்சுவலி நான் இன்னொரு நாள் வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்றேன். பட் த திங், பெண்டுலம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எமோஷனல் ஹூக் மாதிரி. இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்க. எப்படி சொல்றது, ஓகே ஃபைன், இப்படி சொல்லலாம். சொசைட்டி கொடுக்குற ஒரு ப்ரெஷர்னால உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு தப்பான ஒரு பிலீஃப்ஸ் உங்க மேல நீங்க வச்சிருப்பீங்க, இதெல்லாம் முடியாதுங்க, நடக்காது. டீச்சர்ஸ் கொடுக்குற ஒரு சில இது கிட்டத்தட்ட சொல்ல போனா எமோஷனல் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமோஷனல் ஹூக்லயே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டக் ஆயிருவீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என் லைஃப்லயே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஏர்ஜ் வருது, எனக்கு வந்து ஒரு தப்பான ஒரு ஏர்ஜ் வருது அப்படின்னா அந்த எமோஷனுக்கு நான் பயங்கரமான ப்ரையாரிட்டி கொடுத்து, ஓகே ஃபைன், என்னால முடியவே முடியாது. ஒண்ணு, இந்த எமோஷனை நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேன்னா சப்ரஸ்னா அதை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ரிப்ரஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அதை வந்து ஓகே இன்னும் இதுல இருந்து நான் கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. பட் இது ரெண்டுத்துக்கும் இல்லாம ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, லெட் கோ. இந்த லெட் கோவை என் லைஃப்ல நான் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த லெட் கோ அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் தான். பட் இன்னைக்கு நான் ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பண்ண சொல்றேன். லெட் கோ அப்படிங்கிறது, உங்களுக்கு ஒரு கோவம் வருது. கோவங்கிறதுலாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு எமோஷன், ரைட்? ஓகே, ஸோ கோவம் வருது, இல்லை அடுத்தவங்களை நீங்க உங்க லைஃப்ல வந்து பிளேம் பண்றீங்க, இல்ல இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான எமோஷன் வரும்போது அந்த எமோஷனை நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து கான்சென்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை லெட் கோ நீங்க பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவேர்னஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது, அதாவது எனக்கு கோவம் வர்றது எனக்கே தெரியலங்கிறது வேற, எனக்கு கோவம் வருதுங்கிறது எனக்கு தெரியுது. அது தெரிஞ்சு நான் என்ன பண்றேன்னா ஓகே ஃபைன், அது போகட்டும், நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணல, ஓகே ஃபைன், அது அப்படியே போகட்டும், இது ஒரு எமோஷன். இந்த மாதிரி நமக்குள்ள, அதாவது இப்போ இந்த கோவத்தை நான் வச்சிருக்கனால வாட் எதனால, ஃபார் வாட் ஐ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் திஸ் ஆங்கர், ஃபார் வாட் ஐ எம் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் டெம்டேஷன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின், ஃபார் வாட் அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கும் போது யூ கேன் ஈஸிலி லெட் கோ யுவர் எமோஷன்ஸ். ஆக்சுவலா யூ கேன் ஈஸிலி லெட் கோ யுவர் எமோஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம மிஞ்சி போனா எத்தனை நாளைக்கு வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 days 6 days. பிகாஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி நான் என்னப்பா பண்ண போறேங்கிற ஒரு மென்டாலிட்டி கரெக்டா உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஒருத்தவங்க ட்ரிஃப்டர்ஸ், இன்னொருத்தவங்க நான் ட்ரிஃப்டர்ஸ். ஸோ இந்த ட்ரிஃப்டர்ஸ் அண்ட் நான் ட்ரிஃப்டர்ஸ் இவங்க யாருப்பா? ட்ரிஃப்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், திரும்பி தன்னோட ரொட்டீனுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, தென் திரும்பி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்பி நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்க, திரும்பி அதை கொண்டு வருவாங்க, திரும்பி பண்ணுவாங்க. பட் நான் ட்ரிஃப்டர்ஸ் அவங்க ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து பண்றதுக்கு, அது ரிசல்ட்டே இல்லைனாலும் அந்த விஷயத்த பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டைம் லைன் வந்து அவங்களோட கிராஃப் வந்து இப்படி போகாது, இப்படி போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கீழே இறங்கவே இறங்காது. பிகாஸ் அவங்களோட டைம் லைன் இப்படி போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபிளாட்டா போய் தென் மேல தூக்கும். திஸ் இஸ் வாட் த நான் ட்ரிஃப்டர்ஸ். இந்த நான் ட்ரிஃப்டர்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் லைக் ஜீசஸ்,
அப்துல் கலாம், வேற யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஆப்ரஹாம் லிங்கன், ஸோ இந்த மாதிரி ஜான் எஃப் கென்னடி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள். அதாவது 2% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க. மீதி இருக்கிற 98% ஆஃப் த கேட்டகரி பீப்புள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க சக்சஸ் கொஞ்சம் பார்த்தாலும் அவங்க ட்ரிஃப்ட் ஆயிடுவாங்க. இவங்க எல்லாருமே ட்ரிஃப்டர்ஸ். ஸோ மேபி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ட்ரிஃப்டர்ஸ் இல்ல, நீங்க டான் ட்ரிஃப்டர்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு ஒரு ரியாலிட்டினா என்ன, இல்ல லெக்கோனா என்ன, நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், எனக்குள்ள இருக்கிற ஐடென்டிட்டியை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில தாட் ப்ராசஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நான் ட்ரிஃப்டர்ஸ் தான். பிகாஸ் நான் ட்ரிஃப்டர்ஸ் ஆர் ஆக்சுவலி indifferent people. I mean, non-indifferent people or different people or எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வித்தியாசமானவங்க நம்ம வச்சுக்கோம், ரைட்? நான் ஒரு நான் ட்ரிஃப்டர் தான், நீங்க ஒரு நான் ட்ரிஃப்டர் தான். நீங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறீங்க, கரெக்டா? ஸோ அப்போ நீங்க நான் ட்ரிஃப்டர்ஸ் தான். ஸோ நீங்க ஒரு நான் ட்ரிஃப்டரா இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து போயிட்டு ஒரு லைக் அப்படி ஒரு தட்டிட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு பூஸ்ட் ஆகும். அண்ட் ஸோ எனக்கு அடுத்தடுத்த இதே மாதிரி கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும். சரி, ஸோ ஓகே. ஸோ இந்த நான் ட்ரிஃப்டர்ஸ், ஆனா இந்த ட்ரிஃப்டர்ஸுமே நான் ட்ரிஃப்டர்ஸா மாற முடியும். பட் ஆனா இந்த ட்ரிஃப்டர்ஸை தடுக்கிற விஷயம் இங்க என்ன? வெயிட் மொமெண்ட். ஸோ இந்த ட்ரிஃப்டர்ஸை தடுக்கிற விஷயம் என்னவா இருக்கு, அதுவும் ரீசன்ட் ஜென்ரேஷன்ல அப்படின்னா சாட்டன். ஸோ நீங்க வந்து இதை நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க, ரைட்? மேபி நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஸோ ஐம் ஜஸ்ட் நேமிங் இட் ஆஸ் அ சாட்டன். உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தா யூ ஜஸ்ட் நேம் இட் ஆஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். தட்ஸ் ஆல் சிம்பிள், ரைட்? நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இன்னைக்கு சாட்டன் பீப்புளை எப்படிலாம் வந்து மனிப்புலேட் பண்றான். சரி, ஓகே, ஃபைன், இதை விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இது பைபிள் ஸ்டோரி, ரைட்? ஜீசஸ் வந்து 40 நாள் வந்து ஒரு ரொம்ப ஒரு நான் தனியா இருக்கணும், ஒரு கொடூரங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாய் மலைக்கு போறாரு. சீனாய் மலைன்னு தான் நினைக்கிறேன், ரைட்? ஸோ அப்படி போகும்போது 40 நாள் முடிய போற நேரத்துல சாத்தான் வந்து அவருக்கு 3 சோதனைகளை கொடுக்குறான். நம்பர் 1, உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எனக்கு தெரியும், இங்க பார் கல்லா இருக்கு, அந்த கல்லை, அதாவது இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கு, இந்த கல்லை நீ வந்து பண்ணா மாத்தி சாப்பிடு. ஸோ அப்போதான் நீ வந்து கடவுளின் மகன் அப்படிங்கிறாரு. அது முடியாதுன்னு கடவுள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. 2வது சோதனையை கொடுக்குறான். என்னன்னா, இங்க பார், நீ மேல இருந்து இந்த மாதிரி இந்த ஒரு உயரமான ஒரு சர்ச்சில இருந்து நீ கீழே விழுந்துரு, உன்னுடைய கடவுளோட தேவதூதர்கள், அப்பாவோட தேவதூதர்கள் வந்து உன்னை காப்பாத்துவாங்க, அப்போ நீ வந்து கடவுள் நான் ஒத்துக்கிறேன். முடியாது அப்படின்ட்டாரு. 3வதா ஒரு சோதனை கொடுக்குறான். இந்த நாடு நகரம், பெரிய பெரிய ஊருங்க, பெரிய பெரிய தலைநகரங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட காட்டி, இது எல்லாம் உனக்கு நான் தரேன், நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ண, தலைகுனி, நீ எனக்கு தலை குனிஞ்சு கீழ்படிஞ்சு நட அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. ஆக்சுவலி நான் இங்க வந்து பைபிள் கிளாஸ் எடுக்கல, பட் இந்த இதுக்கும் இன்னைக்கு நான் இந்த பேச போற இந்த கான்டென்ட்டுக்கும் ரொம்பவே பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. பிகாஸ் அன்னைக்கு ஜீசஸ் வந்து தெளிவா இருந்தாரு. அவர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை ஒரு மனுஷனால, ஐ மீன் அவர் மனுஷனா பிறந்து வந்தார், ரைட்? ஸோ இந்த மனுஷனால நம்மளால இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸை நம்மளால தூக்கி போட முடியும். எப்போ? நம்ம ஜீசஸ் மாதிரி வில்லிங்கா இருக்கும்போது, தைரியமா இருக்கும்போது, தன்னம்பிக்கையோட நான் பண்ணுவேன், நான் இதுதான் நான் அப்படின்னு முடிவு பண்ணும்போது. ஸோ அது டீட்டெயிலா எப்படி நீங்க உங்களோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ணலாம் நான் சொல்றேன். பட் இன்னைக்கு சாத்தான் எந்தெந்த மூலியமா பீப்புளுக்கு எடுக்கிறான்? முதல் விஷயமே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். யாரை பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ், எதுக்கு பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு இவங்கள மாதிரி ஆகணும், எனக்கு அவங்கள மாதிரி ஆகணும், எனக்கு இது ஓகே ஃபைன், ஒரு நல்ல விதத்துல நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற, சூப்பர், வெரி குட், ஆசம். பட் ஒரு கெட்ட விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற, அதுவும் முக்கியமா ஆபாசம், அதாவது காமம், லஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் லஸ்ட். இன்ஸ்டாகிராம திறந்தாலே முக்காவாசி லஸ்ட். Do you know one thing? Think and Grow Rich அப்படிங்கிற புக்ல ஆத்தர் நெப்போலியன் ஹில் சொல்லி இந்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரு செக்ஷுவல் எனர்ஜியை நீ ப்ராப்பரா டிரான்ஸ்மியூட் பண்ணும்போது உன்னால முடியாத விஷயத்த உன் லைஃப்ல நீ அச்சீவ் பண்ண முடியும். ஆனா என்ன பண்றோம்?
எனக்கு தெரிஞ்ச ஒரு என்டர்பிரினர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நான் வந்து ரீசெண்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸே அவரோட அவருக்கு குடோன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவருக்கு அவரோட பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் மேக்ஸ் ஆஃப் தினம் என்ன சொல்றதுன்னா, நான் 10 நாள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கேன், 11வது நாள் என்ன அறியாம நான் போய் மாஸ்டர்பேட் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா என்னோட செக்ஷுவல் எனர்ஜி தப்பான ஒரு வேலை போய்கிட்டு இருக்கு, வேற ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாரு. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், உன்னோட செக்ஷுவல் எனர்ஜிய உன் ஒர்க்ல நீ திருப்பு, உங்க ஒர்க்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களால முடியாது. செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி. இப்போ எப்படி ஒரு பைக்குக்கு காருக்கு பெட்ரோல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபியூயல், முக்கியமான ஒரு ஃபோர்ஸோ மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, நமக்கு அந்த ஒரு செக்ஷுவல் எனர்ஜி அது ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயம். அதனால பாத்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் எனர்ஜியை ஒரு கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு சீசன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ரைட். ஸோ நம்பர் 1 சோஷியல் மீடியா, நம்பர் 2 ஜங்க் ஃபுட்ஸ், நம்பர் 3 கேர்ள்ஸ், நம்பர் 4 பாலிடிக்ஸ். கேர்ள்ஸ்னா எல்லாருமே சொல்ல, ரைட்? நீங்க ஒன்னு ஓகே எல்லா பொண்ணுங்களும் சொல்ல. பாலிடிக்ஸ், பீப்புள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இப்படி எல்லார் மூலியமாவும் சாத்தான் என்ன பண்றான், இன்னைக்கு வந்து மனிப்புலேட் பண்றான் நம்மள. நீ வந்து இப்படி இருக்காத, நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்காத, நீ வந்து அப்படி இரு, நீ வந்து இப்படி இரு. நம்ம அப்படி ஓகே எனக்கு கம்ஃபர்ட்லயே நீ வந்து இரு, நீ கம்ஃபர்ட்டை விட்டு கொஞ்சம் மாறினா கூட லைஃபை பத்தியா அங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியும் ஜீசஸ் கிட்ட காட்டினோம்னா நம்ம முன்னாடியும் ஒரு சில விஷயங்களை காட்டுறான். இங்க பாரு இது வந்து எவ்வளவு கஷ்டம், இங்க பாரு இது வந்து எவ்வளவு கஷ்டம், இங்க பாரு இது வந்து எவ்வளவு. நம்மளும் என்ன பண்றோம், ஓகே ஃபைன், கரெக்ட், ஓகே இது கம்ஃபர்ட், நம்ம இங்க போகலாம், இது கம்ஃபர்ட் நம்ம எங்க போகலாம், நான் இது கம்ஃபர்ட், இது நம்ம இங்க போகலாம். யூசி ஒரு 3 நாள் போதும், நீங்க எந்த ஒரு விஷயம் வெறித்தனமா நீங்க உங்க லைஃப்ல நீங்க மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டாலும் போதும். ஐ மீன் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்து நான் அந்த விஷயத்த மட்டும்தான் பண்ண போறேன் நீங்க நினைச்சாலே, அந்த பர்பஸ்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே காணா போயிடும். நிறைய என்டர்பிரனர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து 8 hours 10 hours ஒர்க் பண்றேன்னு. ஆனா உண்மையானா ஒரு 2 to 3 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா மத்த நேரம் ஃபுல்லா அந்த ஒர்க்ல எப்படி நம்ம பெஸ்டா இருக்கலாம். இப்ப லெட்ஸ் சே எனக்கே நான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட், இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ரீப்ரோகிராமிங், இந்த ரியாலிட்டி டிரான்ஸ்ஃபரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன அறியாம நான் அதுல மூழ்கிடுறேன். வியூஸ் போகுது போல, பாக்குறாங்க பார்க்கல, கிளைண்ட் வராங்க வரல, ஆனா வந்துட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம். பட் தி திங், என்ன அறியாமலே நான் என்னன்னா நான் வந்து அதுக்குள்ள ஃபுல்லா எப்பவுமே எனக்கு அதை பத்தி தான் தாட். பாட்காஸ்ட் கேட்டா அதை பத்தி கேட்கறேன். நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், நான் அப்பதான் கத்துக்கிட்டேன், ரைட், நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இன்டர்னல் வேலிடேஷன், நீ என்ன மாறிட்டு இருக்க, நீ என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டு இருக்க, நீ என்ன மாதிரியான வேல்யூ இங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த, ரைட். ஸோ இந்த சாத்தான்ல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்க, அதையும் நான் சொல்றேன். ஜஸ்ட் அ மூமெண்ட். பெரிய போர்டா வாங்கி வச்சுக்கணும் போல. ஓகே சரி, ஓகே. ஸோ ரீபில்டிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் த சென்ஸ், நான் வந்து கடவுள் கிட்ட போங்க வேண்டுங்க அப்படிங்கிறதுக்கு ரீபில்டிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. யூ ஆர் புட்டிங் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆன் யுவர் செல்ஃப், யுவர் இன்னர் செல்ஃப். ஆக்சுவலி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், எப்படி ஒரு பில்டிங் வந்து ஒரு கஷ்டப்பட்டு அந்த அந்த ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி அது பில்ட் பண்றது கடகடன்னு பில்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பில்டிங் நாளை பின்ன கீழே விழுந்து உடைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ரீசன்காக, கரெக்டா? ஸோ அதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்னர் விஷயத்த, ஐ மீன் இன்னர் சைல்டு, அந்த இன்னர் உங்களோட பேர் என்னவோ அதை சொல்லி, இப்ப எனக்கு வந்து இன்னர் கேஜேவ, அந்த ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்கரா போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாத்தானோட பேச்சை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விஸ்பரை, அந்த பிளாபரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியே வந்துடும், ரைட். ஸோ அது எப்படி, ஏன் உங்களால இந்த ஸ்ட்ராங்கர் ஃபவுண்டேஷன் போக முடியல? பிகாஸ் அஃப்ரைட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படிங்கிறது. ஒரு சில விஷயங்களை நான் வந்து லெட் கோ பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பயம். மேபி என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க, இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க, வேற
ஓகே எனக்கு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாம இருக்கவே முடியாது, எனக்கு வந்து யூடியூப் இல்லாம இருக்கவே முடியாது, இது எல்லாமே எனக்கான ஒரு சோர்ஸ், இது இல்லாம நான் எப்படி இருப்பேன், இந்த மாதிரி லெட் கோ பண்றதுக்கு ஒரு அஃப்ரைட் பயம். பட் ஒன் திங் தெரியுமா, நீங்க லெட் கோ பண்ணும்போது யூ ஃபீல் காம் ஆக்சுவலி. சீரியஸ்லி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யார் மேல கோவம் வருது, நீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுட்டு டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒருத்தரோட கான்வர்சேஷன்ல இருக்கீங்க, அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு டாக்ஸிக்கா மாற போகுது, உங்களுக்கு கோவம் வருது, பட் நீங்க அந்த இடத்துல நிப்பாட்டி டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன யோசிப்பாங்க, ஹே என்னடா சிரிக்கிற அப்படின்வாங்க. எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம், ரைட்? ஒரு சண்டையா போய் முடிய போற ஒரு விஷயத்த அதை அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணி திருப்பி டைவர்ட் பண்ணி நான் வந்து வேற மாதிரி பண்றேன், நான் வந்து இப்படி பண்றேன், வாவ்ல, ரைட்? இதை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே வந்து அடிக்கடி கோவம், டென்ஷன், இதை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், ஆக்சுவலி வந்து தேவையில்லாத வரிஸே என்னன்னா, நான் திரும்பி போய் பான் பாக்குறதுக்கு, மேஸ்டிபேட் பண்றதுக்கோ இல்ல ஸ்மோக் பண்றதுக்கோ எனக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. லெட்ஸ் சே உங்கள எத்தனை பேர் வந்து ஒரு சோகமா இருக்கு, பயமா இருக்கு, ஃபியூச்சரை பத்தி நினைச்சாலே ஒரு மாதிரி பயம் வந்துருது, அப்படிங்கிற ரீசனுக்காகவே அதை டைவர்ட் பண்ணணும்னு போய் பானோ, மேஸ்டிபேஷனோ இல்ல ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஐடென்டிட்டியா அப்ப இப்பதான் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ லெட் கோ. ஸோ அப்ப லெட் கோ பண்ணும்போது காம்னஸ் கிரியேட் ஆகுதா? இந்த லெட் கோ எப்படி பண்ணும்? சப்கான்ஷியஸ். ஸோ இதான் சப்கான்ஷியஸ்னு வச்சுப்போம், இதான் கான்சியஸ் மைண்டுன்னு வச்சுப்போம். நீங்க எல்லா விஷயமே உங்களோட கான்சியஸ்ல இருந்தா பண்றீங்க, கரெக்டா? பட் சப்கான்ஷியஸ்குள்ள 40 to 50 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது பர் செகண்டுக்குன்னு வச்சுப்போம், ரைட்டா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து 11 மில்லியன் ஆஃப் டேட்டாஸ் வந்து பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது உங்களோட சப்கான்ஷியஸ்ல. நீங்க பார்க்கறது, பேசுறது, உங்களுக்கு தெரிஞ்சு உள்ள வர இன்ஃபர்மேஷன், தெரியாம உள்ள வர இன்ஃபர்மேஷன், இப்படி என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு தேவையானது இன்ஃபேக்ட் நீங்க வந்து ப்ராப்பரா உங்க சப்கான்ஷியஸுக்கு நீங்க தான் வந்து உங்களோட கான்ஷியஸ் மூலியமா ஆர்டர்ஸ் கொடுக்கணும், டிசிஷன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் வந்து ஒரு போட், கான்ஷியஸ் தான் கேப்டன், அதாவது நீங்க தான் கேப்டன். அப்ப நீங்க சொல்றதை கேட்டுதான் உங்க சப்கான்ஷியஸ் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கும், ரைட்? ஆக்சுவலி நேத்து நைட் வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட பாடியில நான் வந்து பெயின், நான் படுத்துட்டு ரிலாக்ஸ் நல்லா காம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு என் சப்கான்ஷியஸ் சொன்ன விஷயம், நான் மார்னிங் எந்திரிக்கும் போது என் பாடியில பெயின் இருக்கக்கூடாது. I just make an order to my subconscious. ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு பயங்கர பெயின். போன தடவை வந்து என்னோட ஜிம்ல நான் கொஞ்சம் ஒரு மாஸ்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் தப்பான ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டேன், என்னோட பாடிக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ணல. அது மெயினான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு நோ திஸ். யூ ஹாவ் த பவர், யூ ஹாவ் த எபிலிட்டி. உங்களுக்கு அந்த எபிலிட்டியை கொடுக்கறது என்னன்னா உங்களோட சப்கான்ஷியஸ். உங்களோட ரியாலிட்டியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால 100% மாத்திக்க முடியும். பட் அது எப்படி மாற்றணும், எப்படி உங்க ஐடென்டிட்டியை நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும்? ஸோ நீங்க சப்கான்ஷியஸுக்கு உங்களோட அந்த ஒரு ஆர்டர்ஸை கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். பட் ஆனா ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னதான் நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம், நம்ம வந்து ஒரு இது பண்றோம் அப்படி பண்றோம்னாலும் ஆர்டர்னு ஒரு விஷயம் கொடுக்குறோம். பட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு என்டர்பிரனர் அப்படிங்கிறத நான் மனசார நம்பினா மட்டும்தான் என்னால வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எடுக்க முடியும். நான் ஒரு யூடியூபர் நான் நம்பினா மட்டும்தான் என்னால வீடியோஸ் கன்சிஸ்டன்டா அப்லோட் பண்ண முடியும். நான் அந்த ஐடென்டிட்டியே எனக்கு நான் கொடுக்கலன்னா நானே நம்ப மாட்டேன். ஓகே ஃபைன், அதான் முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேப்பர் பென் எடுங்க. இது கண்டிப்பா அடுத்த 45 ஹவர்ஸ்ல உங்களுக்கே ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும். ஒரு பேப்பர் பென் எடுங்க, இந்த மாதிரி 3 இங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு பிரிங்க. ரைட் சைட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற பேப்பர் இப்படி நீங்க பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல இருக்கிற காலம்ல வந்து ஒரு பெரிய கோடும், ரைட் சைட்ல இருக்கிறதுல வந்து 2ஆவும் பிரிங்க. பிரிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்க வந்து 5 to 10 கோல்ஸை நீங்க வந்து எழுதுங்க.
ஸோ மேபி அது வந்து 1 lakh நான் வந்து அடுத்த இயர்ல 1 lakh நான் வந்து சேவ் பண்ணியிருக்கணும். இல்லை வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ், என்னோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் அப்புக்கு ஒரு $30 million, ஐ மீன் சாரி $30 lakhs வந்து நான் வந்து கொண்டு போகணும். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ்ல ஒரு 10 கோல்ஸை நீங்க வந்து இங்க எழுது. ஸோ இந்த 10 கோல்ஸ் இங்க நீங்க எழுதிட்டீங்க கரெக்டா? அப்படியே இந்த சைட்ல வாங்க, வரின்னு போடுங்க. வரி, எமோஷன், சோகம் எல்லாமே இந்த இடத்துல என்னென்ன, ஐ மீன் இந்த விஷயம், இந்த ஒரு 5 to 10 கோல்ஸ உங்களுக்கு போக டச் பண்ண, அதாவது பிடிக்க விடாம தடுக்கிற விஷயங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் மேபி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நான் எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ட் ஆவேன், நான் வந்து ஓவர் திங்க் பண்ணுவேன் மேக்ஸிமம் ஆஃப் டைம். இந்த மாதிரியான விஷயங்கள், மேபி நான் செல்ஃப் டவுட்டா இருப்பேன், பெருசா கான்ஃபிடென்டான பர்சனா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பேன், இன்டிசிசிவா இருப்பேன், என்னால ப்ராப்பர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாதுங்கிறதுல கொஞ்சம் இதா இருப்பேன், நான் ஒரு ஆன்சைட்டி பர்சன், ஆக்சுவலி ட்ராமாஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தடுக்குதோ அது இந்த சைட் ஆஃப் இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் பேப்பர்ஸ்ல நீங்க வந்து எழுதுங்க. ஓகே ஃபைன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் வாட் வில் பி யுவர் 1 core கிரிஷ்? இது எனக்கு 1 coreங்கிறது நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். நான் ஒரு 1 கோடி சம்பாரிச்சேன்னா நான் எப்படி இருப்பேன், நான் ஒரு 1 கோடி சம்பாரிச்சேன்னா நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன், நான் 1 கோடி சம்பாரிச்சேன்னா என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே எப்படி இருக்கும். மேபி நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், டிசிஷன் ப்ராப்பரா மேக் பண்ணுவேன், நான் நிறைய லேர்ன் பண்ணுவேன், நான் என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தென் நான் வந்து ஒரு ஆன்சியஸா இருக்க மாட்டேன் பணம் செலவு பண்றது இல்லை மற்ற விஷயங்களே. பட் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன், என்கிட்ட பணம் இருக்கு, நான் பணக்காரனால பணம் செலவு பண்ணுவேன் அப்படி நான் சொல்லலை. நான் சொல்ற விஷயம் வந்து எமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த 3த்துலயும் அண்ட் ஆக்ஷன்ஸ், இந்த 4த்துலயும் நீங்க உங்களோட அந்த ஒரு ஃபியூச்சர் வெர்ஷனை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். நிறைய பேர் இது வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, ஓகே ஃபைன், நம்ம என்கிட்ட பணம் இருக்கு, ஓகே நான் இஷ்டத்துக்கு செலவு பண்றேன்ட்டு நிறைய வரும். பணத்துல நீங்க போய் நிறைய செலவு பண்ணுங்க, நிறைய தேவையில்லாத விஷயங்களை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, நீங்க பணக்காரன் அப்படின்னு நான் சொல்ல. எமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன், இது 4த்துலயுமே நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனா இருப்பீங்க. இப்ப லெட்ஸ் சே 1 கோடி சம்பாதிச்ச கிறிஸ்டியா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், அவனை செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், அவனோட டிசிஷன்ஸ் ப்ராப்பரா இருக்குன்னு நினைப்பான். அப்படி மேபி அந்த டிசிஷன்ஸ் தப்பா போனா கூட ஓகே, அதுல இருந்து நான் திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் எப்படி நான் ஓடலாம் அப்படி யோசிப்பானே தவிர அவன் இன்கன்சிஸ்டன்டா ஐயோ போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க மாட்டான். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து இங்க இருக்கு கரெக்டா. ஸோ இதை நீங்க எழுதி என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும்? ஓகே, நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆகுது உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா, நீங்க உங்களோட ஓல்டு வெர்ஷன்ல இருந்து யோசிக்காம நீங்க எழுதிருக்கீங்களா இந்த ஒரு ஃபியூச்சர் வெர்ஷன், உங்களுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கணுமோ அந்த வெர்ஷன் போட்டு அந்த வெர்ஷனுக்கு பக்கத்துல உங்களோட நேம் எழுதி, ஓகே அவன் எப்படி யோசிப்பான், அவன் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவான், அவன் வந்து ஐயோ பணம்னு ஓடுவானா, இல்ல ஓகே ஃபேமிலியும் முக்கியம், பிசினஸ் முக்கியம், என்னோட ஒரு என்டர்பிரனர்ஷிப், அந்த ஒரு ஐ மீன் என்னோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் மூலமா நான் பீப்புளுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படிங்கிறது முக்கியமா, இப்படி யோசிப்பான். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு பீப்புளோட லைஃபை நம்ம சேஞ்ச் பண்றோம், நல்ல விஷயங்களை கொடுக்குறோம். மேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒருத்தரோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸை இந்த வீடியோட டேக்காக நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனல் திங், ஐ ஜஸ்ட் நீட் டு ஷேர் திஸ் வித் யூ, ரைட்? 24 hours உங்களோட லைஃப் சேஞ்ச். மேபி உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற மாதிரியான ரியாலிட்டி உங்களோட லைஃப்ல வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு solve your inner traumas, inner past wounds. இந்த இன்னர் பாஸ்ட் wounds பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பட் த திங், நான் இங்க ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் பழகினாலும் இவங்களும் என்ன அவங்கள மாதிரி தான் விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்களும் என்ன வந்து அவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியே நீங்க நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்றீங்கன்னா நீங்க ப்ராப்பரான ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு வர்த்திலெஸ், நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணீங்களோ அதே ரிலேஷன்ஷிப் மாதிரியே ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரியை தான் திரும்பி அட்ராக்ட் பண்ணுவீங்க. புரியுதா? இதுதான் வந்து பாஸ்ட் wound. அந்த wound-ஐ நீங்க அப்ப சரி பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த wound-ஐ சரி பண்றதுக்கு இந்த தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஒரு ப்ராப்ளமை நீங்க வந்து பார்க்கணும். தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இப்போ லெட்ஸே ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் யாரோ ஒருத்தவங்க ஓகேவா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, பட் 2 பேருக்குமே செட் ஆகல, விட்டுட்டு போயிட்டாங்க.
2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பையன் வந்து என்ன பண்றான்னா, எப்ப பார்த்தாலும் ஐயோ இவதான் தப்பு, இவ மேலதான் தப்பு, இவதான் இப்படி பண்ணிட்டா, இவ வந்து குவாலிட்டியே இல்லைன்னு இப்ப எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த இடத்துல லோ ஃப்ரீக்வன்சிங் அது கிரியேட் ஆகும். திரும்பி திரும்பி அட்ராக்ட் பண்ற பீப்புள் யாரா இருக்குன்னா இதே மாதிரி பீப்புளை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இல்ல தப்பு வந்து என்னோடது, என் மேல ஒரு சில தப்பு இருக்கு, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவன் மட்டும் அதுக்கு காரணமா இருக்க மாட்டான், நானுமே அதுக்கு ஒரு காரணமா இருப்பேன், ஓகே ஃபைன், நான் இந்த விஷயத்த வந்து லெட் கோ பண்றேன். லெட் கோ பண்ணிட்டு நான் ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்குள்ள போறேன். நான் இதை ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாம ஓகே நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த தப்பெல்லாம் நான் பண்ணாம இருக்கேன். இந்த மாதிரி தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பர்சனை அவங்க லைஃப் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இங்க நெகட்டிவா மாறும், இங்க பாசிட்டிவா மாறும், இங்க நெகட்டிவா மாறும். ஸோ புரியுதா? ஐடென்டிட்டி சேஞ்சிங் அது இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா திரும்பி போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகேப் பண்ணி பாருங்க. ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எவ்வளவு நேரம் வந்திருக்குன்னு தெரியல வீடியோ ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதை பத்தி இன்னும் டீடைல்டா, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இதை பத்தி இன்னும் டீடைல்டா பேசலாம். இந்த சேனல் ஃபுல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஸ்க்காக அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணணும், அவங்க எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம், இன்னர் ஐடென்டிட்டி எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம், அப்புறம் எப்படின்னு எல்லாமே இந்த சேனல் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்காங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஸோ பீச் ஹோம், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஐயோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.